மின்சாரம் தாக்கி சிகிச்சைக்காக வந்த சிறுவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீது பெற்றோர் புகார் கொடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் செங்குளம் கிராமத்தில் பாபு என்பவரின் வீட்டின் மாடியில் அவரது மகன் வசந்த் ஸ்ரீ நண்பரோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் அருகில் இருந்த மின்கம்பியில் இருந்து 2 சிறுவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் மயங்கி கீழே விழுந்த இருவரையும் வசந்த் ஸ்ரீயின் பெற்றோர் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து செய்தியாளர்கள் வருவதை அறிந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் அவசரமாக சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றதுடன் பெற்றோர்களிடம் முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வெள்ளை தாளில் எழுதி வாங்கியுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த செயலால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலே பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மேலே கரண்ட் அடிச்சிருச்சு. அது ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தான். 2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எதுவும் ஒன்றும் பண்ணலை. ஐசியூவில் சின்னவன் ஐசியூவில் வச்சுருக்கா. பெரியவனுக்கு நெஞ்சு வீங்கிருச்சு. அது என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னும் ட்ரீட்மெண்ட் இன்னும் எடுக்கலைண்ணா. இன்னும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. யாரும் உங்களுக்கு இன்னும் பதில் சொல்லலை. ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம். தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.